என்னதான் நடக்குது இந்த கதையில் அப்படின்னு வந்து நமக்கே ஒரு மாதிரி வியப்பாக இருக்க மாதிரி, எப்பயும் வந்து கொஞ்சம் சலிப்போட சொல்லுவோம், இப்போ வியப்பாக இருக்க மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பல திருப்பங்கள் வந்துகிட்டு இருக்குது. அதாவது நிலா ஓடி வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டில் கோவப்படுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் அங்கே அவங்க அப்பாவே வந்து உயிரை விடுறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. அதனால இப்போ வந்து நிலா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க அப்பா ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போனால் அங்கேயும் பார்க்க விடல, வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தாஸ் கூட சண்டை. இதெல்லாம் நடந்து முடிஞ்சோன்னே உள்ளார ஒன்றை மட்டும் வேணால் அனுப்புகிறோம் அப்படிங்கும் போது அவங்க எடுக்கிற முடிவு என்னென்னா, எங்கள் அப்பாட்ட போயிட்டு, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த தாலியை கழட்டி தூக்கி போட்டுறேன் பாருங்கள், இது ஒரு சும்மா பொய் கல்யாணம்ப்பா, பொம்மை கல்யாணம், எனக்கு அந்த கல்யாணம் சூர்யா கூட வேணாங்கிறதுக்காக தான் பண்ணேன், நிஜ கல்யாணம் இல்லைன்னு சொல்லி இன்னமும் நம்பிட்டு இருக்காங்க அவங்க. இதை சொல்கிறாங்கன்னு இவர் அப்படியே மூஞ்சி தூக்கிட்டு அப்படியே சோகமாக இருக்கார், விடுகதையாக அந்த வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கார் சோழன். இவர் ஏமாற்றி தான் நான் கல்யாணம் பண்ணார். ஸோ இவரை பார்த்தா ஆனால் இன்னொரு பக்கம் பரிதாபமாக இருக்குது, அந்த பக்கம் அவங்கள பார்த்தா அவங்களும் பரிதாபமாக இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து என்ன மாதிரி ஒரு முடிவை அவங்க வீட்டில் எடுக்க போகிறாங்க, இவங்க சொல்லுவாங்களா இல்லை அதுக்குள்ளார வந்து அவங்க ஏதாச்சும் ஓவராக பேசி சோழனை போட்டு தரலாங்கிற மாதிரி பேச, சோழன் உயிரை காப்பாற்றுறதுக்காக இவங்க கூட வந்துட்டு அதுக்கப்புறமா அது நிஜ கல்யாணங்கிறது தெரிஞ்சு பெருசாக வந்து ஒரு சண்டை இவங்களுக்குள்ளே வருமாங்கிறத பார்க்க வேண்டியது இருக்குது. எது எப்படியோ ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே நல்ல ஒரு அபிமானத்தை பெற்று நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு சீரியலாக வந்து ஐயனார் துணை டக்குன்னு மாறிடுமோன்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.